ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கரண்ட் ஜென்ரேஷன் ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது என்ன மோஸ்ட்லின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஹேர் ஃபால் ப்ராப்ளம், அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது உங்களுக்கு ஸ்கின் கேர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய ஹேரில் நல்லாவே விசிபிலிட்டி ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட்டை என்னால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் நான் நிறைய வீடியோஸ் ஹேர் கேர் ரிலேட்டடாக ஸ்கின் கேர் ரிலேட்டடாக போட்டிருப்பேன். பட் இருந்தாலுமே ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக இந்த வீடியோவில் கிளியர் கட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது ஹேரில், அண்ட் நான் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணேன், என்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும், அதுக்கப்புறமா இப்போ நான் கரண்ட்டாக எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், இதை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் யாராச்சுமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஹேர் கேர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸாக இருந்தால் டெஃபினட்டா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இனிஷியலா எனக்கு பாத்தீங்கன்னா பேக் ஆக்னி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையுமே பிம்பிள்ஸ் சொல்லுவாங்க, முதுகுலையுமே உங்களுக்கு எப்படி ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வருதோ அந்த மாதிரி வரும். அப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் சொல்றது எல்லாமே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்றேன். ஸோ அப்போ நான் விசிட் பண்ணப்போ ஹாஸ்பிட்டல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பென்சாயில் பெராக்சைட் அந்த இது இருக்கக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா எனக்கு போயிடுச்சு. இப்போவுமே கரண்ட் வரைக்குமே எனக்கு அந்த பேக் ஆக்னி எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான ஹீட்டானது ஏதாவது சாப்பிட்டாலோ, பாடி ஹீட் அதிகரிச்சாலோ அந்த டைம்ல எனக்கு அந்த பேக் ஆக்னி வரும். ஸோ அப்போ எல்லாமே நான் இந்த க்ரீமை அப்ளை பண்ணேன்னா எனக்கு ஒரு 2 நாள்ல சரியா போயிடும். பட் ஆனால் அந்த டைம்ல இதுக்கும் ஹேர் கேருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல நான் விசிட் பண்ணப்போ டாக்டர் ஒரு விஷயத்தை கிளியரா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஹேரோட ஸ்கேல்பை கிளியரா வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்களுடைய ஹேரோட ஸ்கேல்ப் கிளியரா இல்லாம நீங்க மெயின்டைனும் ப்ராப்பரா பண்ணாம இருந்தீங்கன்னா, அதுவுமே உங்களுக்கு ஃபேஸ்ல ஆக்னி வர்றதுக்கான ரீசன், அண்ட் பேக்ல இந்த மாதிரி முதுகுலையுமே ஆக்னிஸ்லாம் வர்றதுக்கான ரீசன். இது பிம்பிளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்க மூஞ்சிலே ஆகட்டும், இல்ல முதுகுலே ஆகட்டும், எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஆக்னி வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த அன்ஹெல்த்தியான ஸ்கேல்ப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு, அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட் விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அது ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு விஷயம். முதல்ல எனக்கு ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் டாக்டரை விசிட் பண்ணப்போ எனக்கு அவங்க சொன்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு ஜென்ரலாகவே ஹேர் ஓகே அடர்த்தியா இருக்கு, எல்லாம் ஓகே. பட் இருந்தாலுமே டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எனக்குமே அதிகமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேண்ட்ரஃப் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு டேண்ட்ரஃப் இப்போ இல்லாமல் இருக்கு. ஆனால் இதுவே நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத டைம்லாம் கேட்டிங்கன்னா டேண்ட்ரஃப் பயங்கரமாக வந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சீப் போட்டிங்கனாலும் சரி, இல்லை நான் முடிவெட்டுற கடையில் கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு டேண்ட்ரஃப் நிறைய இருக்குது, அதை ப்ராப்பராக பாருங்கள், அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. நம்ம ஜென்ரலாக எந்த ஒரு ஹேர் ஷாப், ஹேர் சலூன் போனாலுமே கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கேட்குறப்பவுமே கேட்டாங்க. பட் நாங்களாம் எங்கேயுமே பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் அது ஓகே, அது எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதுனால நான் அப்போ விட்டுட்டேன். ஓகேங்களா? எந்த சலூன்லையும் நான் எதுவும் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆனால் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அந்த அளவுக்கு இருந்தான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹெவியான ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹெவியான ஹேர் ஃபால்லாம் இல்லை. பட் ஜென்ரலாக இருக்கிறதுல கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் திரும்ப நான் அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நான் பண்ண விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், நம்ம எல்லாருமே ஒரு ஹேர் கேர் ப்ராப்ளம் ஆகட்டும், அப்படின்னா ஒரு ஸ்கின் கேர் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரப்போ நெட்டில் சர்ச் பண்ணுவோம். யூடியூப் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணி என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்ற மாதிரி நம்ம செக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நானுமே நம்ம ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் எனக்கு ஒர்க் ஆகிற ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போயிடலாம். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். மற்றபடி நான் சொல்கிற ரிசல்ட்டை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகலாம், இல்லை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இங்கேயுமே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது ஹேர்லன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம ஸ்கின் கேர் ரிலேட்டடாகவும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஸ்கின் கேர் வீடியோவும் நம்ம செப்பரேட்டாக பண்ணும். அதனால் இதில் ஸ்கின் கேர் டாபிக் நம்ம எதுவுமே கொண்டு வரல. ஓகேங்களா? உங்களுக்கு ஹேரில் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கா, இச்சிங் ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனலைஸே பண்ண மாட்டோம். இப்போ நான் என்னுடைய கரண்ட் பாடியை பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ நார்மலாக இருக்கும் ஹேர் ஃபால். ஓகேங்களா? திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடுவேன். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், ப்ராப்பராக இன்டேக் பண்ணலையா, ஃபுட்டை இல்லை ப்ராப்பராக அப்ளை பண்ணலையா, இல்லை ப்ராப்பராக ஸ்கேல்ப் வாஷ் பண்ணலையான்றது கிளியராக அந்த ஒரு வீக் அனலைஸ் எடுத்தனால நான் கண்டுபிடிச்சிடுவேன். அந்த லெவலில் நான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள்
உங்களுக்கு உங்களுடைய பாடியை பத்தி கம்ப்ளீட்டா நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ இதனாலதான் உங்களுக்கு இது வந்தது அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்க உங்களுடைய பாடி கண்டிஷனை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் முதல் விஷயம். அனலைஸ் யுவர் பாடி. ஓகேங்களா? அனலைஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டான ப்ராடக்டை சூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க மார்க்கெட்ல நான் யூஸ் பண்ற ப்ராடக்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பேர் அனாட்டமியில் இருக்கிற ப்ராடக்டை இப்போதைக்கு கரண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. பட் அந்த பேர் அனாட்டமி ப்ராடக்ட்டுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நான் டைரக்டா பேர் அனாட்டமி சூஸ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த ப்ராடக்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸை நான் ஓனா ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகல, எந்த ஷாம்பு யூஸ் பண்றப்போ ஏர் ஃபால் வந்து ரொம்பவே லெஸ்ஸா இருக்கு, இல்ல எந்த ஷாம்பு யூஸ் பண்றப்போ எனக்கு ஏர் ஃபால் அதிகமா இருக்கு அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நான் பேர் அனாட்டமி வந்து ஓகேங்களா. நான் இனிஷியலா நான் ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்பேன். நான் மாமா எர்த் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன், லாரியல் யூஸ் பண்ணியிருக்கேன், காதி ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அப்புறம் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், ஆல் கிளியர், இந்த மாதிரியான ஷாம்பூஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அடுத்துதான் ட்ரை பண்ணது தான் பேர் அனாட்டமி. ஓகேங்களா? இதில் எனக்கு காதி ஷாம்பு ஆகட்டும், அப்படின்னா வந்து மாமா எர்த் ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு பியூரான வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாத நல்ல ஒரு ஆர்கானிக் ஷாம்புன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த ஷாம்புலாம் யூஸ் பண்றப்போ எனக்கு பயங்கரமான ஒரு ஏர் ஃபால் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பட் அதுக்கு அடுத்துதான் நான் லாரியால்லாம் உங்களுக்கு தெரியும், டெஃபினட்டா கெமிக்கல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பு தான். பட் அந்த ஷாம்புலாம் யூஸ் பண்றப்போ எனக்கு ஏர் ஃபால் இல்லவே இல்லை. ஓகேங்களா? பட் அதுக்கப்புறமா சரி ஓகே, நம்ம ஒரு நல்ல ஒரு ஷாம்பு இந்த மாதிரி கெமிக்கல்லாம் இல்லாத மூவ் பண்ணலான்றதுக்கு அப்பதான் நான் நெட்ல பார்த்துக்கிட்டு இருந்தப்ப கிடைச்ச ஷாம்பு தான் இந்த பேர் அனாட்டமி. அதை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ப்ராடக்டை சூஸ் பண்றப்போ நீங்க இப்ப நான் சொல்றேன், இல்ல வேற எங்கேயாச்சும் நீங்க பாக்குறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ரிலேஷன் சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நீங்க அந்த ஷாம்புவை வாங்கி ட்ரை பண்ணி அப்ளை பண்ணுங்க. அந்த ப்ராடக்டை அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் வருதா இல்லையா, ஒரு வாஷ்ல உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 3 வாஷ் 4 வாஷாவது வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைச்சிடும். இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கா, இல்ல இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கான்ட்டு. இல்ல இன்னுமே ஜாஸ்தியா இருந்ததுன்னா அப்படியே அந்த ப்ராடக்டை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வேற ஒரு ப்ராடக்டா சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்க ப்ராடக்டை சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி அதை ஓனா நீங்க யூஸ் பண்றப்ப மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட் என்ன இருக்குன்றத ப்ராப்பரா நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். எந்த ஷாம்பு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது. நீங்க பிளைண்டா நான் சொல்றது இல்ல வேற யாராச்சும் சொல்றது இல்ல நெட்ல நீங்க பார்த்துட்டு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பா பாசிட்டிவாகவும் போகலாம், நெகட்டிவாகவும் போகலாம். நீங்க நெகட்டிவா போறப்ப கண்டிப்பா அந்த பர்சன் மேல உங்களுக்கு ஒரு ஹேட் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நீங்க ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்றப்ப தெரிஞ்சுக்கணும். அண்ட் மெயினா நீங்க இன்கிரீடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அப்போ ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்கிரீடியன்ஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. அதில் கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கா, சல்ஃபேட் இல்லையா, பேரபன் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாத, ஃப்ரேக்ரன்ஸ்லாம் இல்லாத ஒரு ஷாம்புவா பார்த்து சூஸ் பண்ணிட்டு நீங்க அதை அப்ளை பண்ணி அதுக்கோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்க பாடிக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நான் கரண்டா இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு மெயினாக சொல்ல நினைச்சது. மூணாவது விஷயம், நமக்கு என்ன எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராடக்டை எங்க நம்ம யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு நிறையவே ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஸ்கின் கேர் ருட்டீன் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்றப்போ ஆகட்டும், ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றப்போவுமே 2 டைம்லயுமே எனக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வந்திருக்கு. எந்த ப்ராடக்டை எங்க அப்ளை பண்ணி இது பண்றதுன்னே தெரியாம. நீங்க என்னோட வீடியோஸ்ல கூட பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹேர் கேர் ப்ராடக்ட்னு எடுத்துக்கோங்களேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஷாம்பு, சப்போஸ் ஹேர் க்ரோத் சீரம் வேணும்னா ஹேர் க்ரோத் சீரம். அதுக்கு அடுத்ததான் இப்போ நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது ஆன்டி ஹேர் கிரே சீரம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக கேட்டிங்கன்னா ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே. அதுக்கப்புறமா ஹீட் ப்ரொடெக்ஷனுக்காக பேர் அனாட்டமியில் இருக்கிற அவங்களுடைய ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே. அண்ட் தென் வேற என்ன ப்ராடக்ட்டு? ஓகே, இந்த 5 ப்ராடக்ட் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஷாம்பு நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம எப்போ ஹேர் வாஷ் பண்ண போறோமோ அந்த டைம்ல மட்டும் அதை யூஸ் பண்ணா போதும். பட் இங்க அட்வான்ஸ்டு ஹேர் க்ரோத் சீரம் ஆகட்டும், இல்ல ஆன்டி ஹேர் கிரே சீரம் ஆகட்டும், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே ஆகட்டும், ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே ஆகட்டும். இதுல ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே டவல்ல லைட்டா உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உடனே அந்த ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹீட்டரை போட்டுக்க போறீங்க. ஸோ இந்த 2 ப்ராடக்ட் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த 3 சீரம் இருக்கு இல்லையா, இந்த 3 அதாவது 2 சீரம் ஒரு ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். நான் எதனா அப்ளை பண்றது? ஒரு நாள் நான் இப்போ ஆன்டி ஹேர் க்ரோத் சீரம் அப்ளை பண்ணேன்னா அப்ப அன்னைக்கு நான் வந்து கிரே ஹேர் சீரமா ஸ்கிப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் நம்ம எப்படி பண்ணணுன்றது நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹேர் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, ரோஸ்மெரி வாட்டர் ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே. இந்த ஹேர் க்ரோத் ஸ்ப்ரேவை நீங்க எந்த டேல எப்போ வேணாலும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும்னு எந்த ஒரு நீடுமே இல்லை. நீங்க உங்களுக்கு அந்த ஒரு டேல நைட் ஆகட்டும், இல்லை மார்னிங் ஏஞ்சோனே ஆகட்டும், இல்லை இன்பிட்வீன்ல ஆகட்டும், எப்போ வேணாலும் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே விட்டுலாம், ஹேர் வாஷ் பண்ண வேண்டிய நீடு இல்லை. ஸோ ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே யூஸ் பண்றதுக்கு இதுதான் ஒரே ஒரு பாசிபிலிட்டான இது. ஓகேங்களா. அடுத்ததா இப்போ ஆன்டி ஹேர் க்ரோத் சீரம் நைட்டு நீங்கள் இப்போ சப்போஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஹேரை எப்போல்லாம் வாஷ் பண்ண போறீங்களோ அந்த டேக்கு பிஃபோர் நைட் அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க ஹேர் க்ரோத் சீரமை. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏஞ்சி வாஷ் பண்ணுங்க. அப்படி இன்கேஸ் நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏஞ்சி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு ப்ரேயராக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத் சீரமை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் ஓவர் நைட் தான். ஏன்னா நல்லா அது தலையில் ஊறுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இந்த ஆன்டி ஹேர் கிரே சீரம் அப்ளை பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஹேர் க்ரோத் சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே இதை அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் ஹேர் க்ரோத் சீரம் அப்ளை பண்ணிட்டு போய் படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் மூலிமா நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய ரூட்டீனை பக்காவாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூலிமா எனக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிது நான் சொல்கிறேன். இப்போது என் தலையில் டேண்ட்ரஃபே இல்லை. இப்போது என்னுடைய ஹேர் சூப்பராக இருக்குது. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. மற்றவங்களுக்கு எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறப்பவுமே அவங்களுக்கு ஹேரை பார்க்குறப்ப தலை ஃபுல்லாக ஹேர் இருக்குது, முடி இருக்குது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். பட் இன்டர்னலாக பர்சனலி நான் ஃபீல் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஸ்கேல்ப் ரொம்பவே ஹெல்த்தியராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாகவே எந்த ஒரு டேண்ட்ரஃபுமே வரல. ஓகேங்களா. எந்த ஒரு டேண்ட்ரஃபும் ரிட்டர்ன் வரல. ஏன்னா நான் வரவிடாத மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். டேண்ட்ரஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அதை ப்ராப்பராக மெயின்டைன் தான் பண்ண முடியுமே தவிர அதை பர்மனெண்ட்டாக போக்க முடியாது. இப்போ நான் இதே திரும்பவும் என்னுடைய ஸ்கேல்ப்பு அண்ட் இந்த மாதிரி ஹேர் கேர் ரூட்டீன்லாம் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன்னு வைங்களேன், அது அகைன் திரும்ப வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் எப்பவுமே ஒரு ஹேர் கேர் ரூட்டீன் ஆகட்டும் இல்லை ஸ்கின் கேர் ரூட்டீன் ஆகட்டும் அதை எடுத்துட்டிங்கன்னா ப்ராப்பராக அந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு இந்த பேரன் டைமில் இருக்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு தெரியாது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்ட்டு. பட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்குமே அப்படிதான். நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறமா இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை மெத்தடை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த ஒரு டிஃபிகல்ட் பார்ட் இருக்குமே தவிர அதுக்கு அடுத்து உங்களுக்குமே ஈஸியாகிடும். அண்ட் தென் உங்களுக்கு இப்போ ரோஸ்மெரி வாட்டர் ஹேர் க்ரோத் ஸ்ப்ரே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டை தான் வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இன்க்ரீடியன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ரோஸ்மெரி வாட்டர்ன்றது என்னன்னா ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிராண்டில் உங்களுக்கு எதில் செட் ஆகுதோ அதில் நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த பிராண்டை செட் ஆச்சு, நான் அதை யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா. எனக்குமே டேண்ட்ரஃப் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ 2 நாள் கழிச்சு 3வது நாள் நான் ஹேரை வாஷ் பண்ணணும். அப்படி இன்கேஸ் நான் வாஷ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், எனக்கு என்னோட ஹேரோட ஃபீலே வந்து நல்லாவே இருக்காது. ஃபேஸுமே டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மை. ஏன்னா நான் அந்த இனிஷியல் சொன்ன ஸ்டோரி அதுக்காக தான். நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கும் ஸ்கின் கேர் பிம்பிள்ஸ் இதுக்கெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறப்போ உங்களுடைய ஃபேஸை நீங்கள் பாருங்கள், இன்னுமே ஒரு ஹெல்த்தியரான ஸ்கின் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுவே நீங்கள் ஹேரை ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணாமல் அந்த டைமில் போய் பாருங்கள், ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஃபேஸ் லுக் எல்லாமே. ஸோ அதனால் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய ஹேரை வந்து க்ளீனாக ஸ்கேல்ப்பை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு 2 நாள் கழிச்சு நான் 3வது நாள் ஹேரை வாஷ் பண்ணணும். இன்கேஸ் நான் அந்த சைக்கிளில் வாஷ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், எனக்கு ஒரு மாதிரி இச்சிங் கிரியேட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஏன்னா ப்ராப்பராக நான் வாஷ் பண்ணணும். அந்த 2 days ஒன்ஸ் 2 days ஒன்ஸ் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டே இருந்தால் எனக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஹேர் கட் ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறீங்கன்னா வேக்ஸு அப்படி இல்லை ஜெல்லு. ஓகேங்களா. நான் கரெக்டாக அதையுமே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அரட்டாவில் இருக்கிற பிராண்டில் இருக்குது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஜெல் நான் இப்போ கூட அந்த ஜெல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். அரட்டாவோட ஜெல் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் என் தலைக்கு. இந்த ஜெல்லை பொறுத்த வரைக்குமே நான் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு வந்து வாஷ் பண்ணுன்ற எந்த ஒரு நீடும் இல்லை. அப்படியே போய் நான் பெட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் டேவும் ஓரளவுக்கான அந்த ஒரு ஹோல்டு பண்ணுற மாதிரினா ஒரு அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் இருக்காது. பட் அது எனக்கு மோர் தென் எனஃபாக இருக்கு. ஏன்னா டெய்லி நான் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் ஹேருக்கும் கிரியேட் ஆகலை, என்ன ஒரு டேமேஜும் கிரியேட் ஆகலை. அதனால் நான் அதை அப்படியே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஹேர் கேர் ரூட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராப்ளம் என்ன, உங்களுடைய பாடி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். 2வது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறப்போ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. 3வது விஷயம், எந்த டைமில் எப்படி எதை அப்ளை பண்ணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. 4வது பாயிண்ட் நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, கன்சிஸ்டன்சி. நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும்.
ஏனோ தானோன்ட்டு நான் ஒரு நாள் அப்ளை பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக ப்ராப்பராக பண்ணுவேன், 2வது வாரம் அப்படியே விட்டுருவேன், 3வது வாரம் விட்டுருவேன், 4வது வாரம் திரும்ப அப்ளை பண்ணுவேன். திரும்ப இந்த மாதிரி ஏனோ தோணுன்னு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டுமே ப்ராப்பராக கிடைக்காது. நீங்கள் பண்ணுறதுக்கான அந்த டைமுமே வேஸ்ட்டு. ஒன்று நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ணுவேன்ற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் கேர் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீனாக இருந்தாலும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களோட டைமும் வேஸ்ட்டு அண்ட் தென் உங்களோட மணியுமே வேஸ்ட்டு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா எப்படியும் உங்களுக்கு ரிசல்ட் இருக்க போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது மெயினான விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா? அண்ட் 5வது பாயிண்ட் கேட்டிங்கன்னா ட்ரஸ்ட் த ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதை ட்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிஷியல் டேஸில் எனக்குமே ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக இருந்தது. என்னடா எந்த மாதிரி ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே, ரொம்ப எல்லாமே ஒரு மாதிரி மண்டையை பிச்சு போட்ட மாதிரி இருந்தது. ஒரு ஆன்லைனில் போனால் எக்கச்சக்கமான வருது, சர்ச் பண்ணால் கூகுளில் நிறைய வருது. எதை நம்மளுக்கு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோன்றது ரொம்பவே தலையை பிச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது எல்லாமே ப்ராப்பராக செட் ஆச்சு எனக்கு. அதை தான் நான் உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக சொல்லணும்னு நினச்சது. நீங்களுமே ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக அந்த ப்ராசஸ் ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஒரு 3 மந்த்ஸோ இல்லை 6 மந்த்ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் அது ஒரு ரிசல்ட் தெரிகிற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஒரு பெட்டரான ஒரு ஃபீல் கிடச்சிட்டு வைங்களேன், அதுக்கப்புறமா நீங்கள் யார் சொன்னாலுமே நீங்கள் அந்த ப்ராசஸை விட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் கண் முன்னாடி பார்க்கும்போது கண்டிப்பாக அதை அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம், இன்னும் பெட்டராக இருக்குன்றது உங்களுக்குள்ளே மைண்டில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிடுவீங்க. பட் அந்த ரிசல்ட் வர வரைக்குமே ஒரு கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆன்டி ஹேர் கிரே சீரம் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் எனக்கு ஸ்டில் இன்னுமே அந்த ப்ராசஸ் ரிவர்ஸ்லாம் ஆகலை. ஓகேங்களா? ஒரு பாட்டில் காலி அடிச்சு 2வது பாட்டில் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து டெய்லி சம்டைம்ஸ் ஒரு 1 or 2 days ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த ஹேர் கிரே சீரம். பட் இருந்தாலுமே ஓகே, நம்ம எனக்குமே தோணும் எதுக்குலாம் இதுக்கு மேலே இதை அப்ளை பண்ணிட்டு அதாவது எந்த வெள்ள முடியுமே எதுவுமே போலையே அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே ஓகே, நம்ம என்ன ஒரு பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், இது நம்மளுடைய கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணணுன்ற மாதிரி போட்டிருக்கு. பட் இது எப்படி நம்ம இவ்வளோ நாளாக இருந்திருக்கு வெள்ள முடி, நம்மளுக்கு ஒரே பாட்டில் அப்ளை பண்ணி ஒரே நாளில் இதை மாறிடுமா? அப்படியா? இல்லை. ஸோ ப்ராப்பராக அந்த ப்ராசஸ் ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 2 to 3 months யூஸ் பண்ணுவோன்ட்டு தான் நான் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டு இப்போ அந்த ப்ராசஸை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற ப்ராசஸை கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த ப்ராசஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் இருக்காது. அண்ட் நீங்களும் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த 5 விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே. அண்ட் மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கின் கேர் ரூட்டீனுக்குமே வீடியோஸ் தேவைப்பட்டால் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம ப்ராப்பராக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தெரியுங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் எல்லாமே அதோடது, அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.